அல்லேலூயா. கூடி வந்த யாருக்கு இயேசு அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். எடுத்துக்கொள்வோம் யோனா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஒன்றாவது யார் யார்கிட்ட பேசுறது? யார்கிட்ட சொல்றது இந்த காரியம்? மாலுமி யோனாவை பார்த்து, ஏன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற, எழுந்து தேவனை வேண்டிக்கொள் என்று சொல்கிறான். இது சொல்ற காரணம் என்ன? யோனா நினைவு பட்டணத்துக்காக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஸ் கப்பலுக்கு கூலி கொடுத்து என்ன பண்ண கப்பல்ல ஏறி போய் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல கத்த என்ன பண்ணிரு, ஒரு பெரிய காற்று அனுப்பிச்சு கொத்தளிப்பழிச்சு கடலெல்லாம் அப்படியே கொந்தளிக்கிறது. அந்த கப்பலுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க, அப்படியே நடுந்து பாங்கினமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், கீழ்த்தட்டுல போய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். அப்போதான் மாலுமி வந்து, ஏன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய், எழுந்து தேவனை. ஆமா, அப்போ யாரு என்னன்னு கேக்குறாங்க, நான் எதிரையும் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுகிறவன், நான் பயந்து உள்ளவன் என்று அவன் சொல்லுகிறான். இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்தை விட்டு விலகி ஓடுவனுக்கு பெருங்காற்று வரும், கொந்தளிப்பு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் என்னன்னாவும் பெருங்காற்று வரும், கொந்தளிப்பு வரும், சமுத்திரம் எல்லாம் உழுக்கப்பட அசைக்கப்படும் போது என்ன வரும்னா, நம்மளோட வாழ்க்கையில நஷ்டம் வரும், நஷ்டம் வரும். யோனா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பாருங்க, எல்லா பாரத்தை சீக்கிரமா என்ன பண்ணுவாங்க, பாரத்துல குறைக்கிட்டு எல்லா சரக்கு பொருள் என்ன பண்ணுங்க எரிந்து விட்டார்கள். அப்ப பெருங்காற்றும் பெரிய கொந்தளிப்பு வந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், நஷ்டம் வந்துடும். நம்ம இருக்கிற எல்லா பொருட்கள் நாமளே என்ன பண்ணும், தூக்கி எரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நமக்கு ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா போதும், கொஞ்சம் பாரம் இல்லாம தான் போதும், நமக்கு நாம என்ன பண்ணுவோம், நஷ்டத்தை வாரித்துக் கொள்வோம். இந்த நஷ்டம் ஏன் வருகிறதுனா, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதுனால வாழ்க்கையில நஷ்டம் வருகிறது. வாழ்க்கையில நஷ்டம் வருகிறது. நஷ்டம் வர காரணம் என்ன? தேவனை விட்டு விலகி தேவ உடன்படிக்கை விட்டு மீறி போனதுனால வாழ்க்கையில நஷ்டம் வருகிறது. அதற்கு பெருங்காற்றும் பெருங்கொந்தளிப்பும் வருகிறது. இல்லையா? இந்த மாலுமே கடலுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க, கப்பலுக்கு வரலாங்க, யோனாவோட பேசுறாங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும், எது நமக்கு என்ன இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு என்று அவரை பேசிக்கொண்டிருக்கும் போது யோனா சொல்ற, என்னை தூக்கி நீங்க என்ன பண்ணுங்க, கடல்ல தூக்கி போட்டுருங்க, என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்க. அப்படியே கடல்ல தூக்கி போடும் போது உள்ள போறான் யோனா. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, யோனா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பாருங்க, யோனாவை கடலை தூக்கி போடும் போது அவன் அப்படியே உள்ள போய் மாண்டு போனானா? இல்ல, அவனுக்காக என்ன கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார், ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, உங்களை பிரச்சனைகளை, போராட்டங்கள், கவலை, துக்க, பாரம் இதெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி போடும் போது கர்த்தர் உங்களை வாழ்வதற்காக, என்னது, வாழ்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமா, இதனால நம்ம தூக்கி போடுறோமே, கடல்ல இருக்கிறோமே, வியாதியில இருக்கிற, நோயில இருக்கிற, சாகிறதுக்கல்ல, வாழ்வதற்காக கர்த்தர் ஒன்று உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவரா இயேசு கிறிஸ்து. இல்லையா? யோனாவுக்கு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நமக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நம்ம வாழ்வதற்கு, சாவதற்கு அல்ல. இல்லையா? நினைச்சிருப்பா, கடலை தூக்கி போட்டுமே இன்னும் அவ்வளவுதான் விழுந்துருவான், கடல் என்ன சின்ன கோலமா, எந்திரிச்சு வெளியே வரக்கு
ஆழமான கடல், அதுல விழுந்து வெளியே வர முடியாது. ஒருவேளை வியாதியில இருக்கலாம், நோயில இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், ஏதோ என்னவோ பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதுல நம்ம மூழ்ந்து போவது இல்லை, நம்ம அமிழ்ந்து போவது இல்லை. பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்தது போல நமக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். யோனா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பாருங்க, யோனா எப்படி எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள் ரா பகலா இருந்தான். இங்க போடப்பட்டிருக்கிறது ரா பகல். அதாவது மீனுக்கு கடலுக்கு வெளியே அது ரா பகல், ஆனா மீனுக்குள்ளே 3 நாளுமே என்னது? இரவு தான். லைட் போட்டிருக்கோம் உள்ளுக்குள்ள, மீன் லைட் போட்டிருக்குமா? சூரியன் வச்சிருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்படியே டார்க்கா கருமுன்னு அப்படியே இருக்கும், ரா பகல. ஆனா அவன் இல்ல அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே இரவுக்குள்ள முழுகித்தான் அவன் இருந்தான். இல்லையா? பாருங்க, இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாதபடி அந்த காலத்துல இருள்ல நம்ம என்ன இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். யோனா 3 நாள் எப்படி இருந்தான்? இரவும் பகலமாக வெளியே. ஆனா உள்ள இரவுல அவன் மூழ்கி இருந்தான். எந்த காத்து எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் 3 நாள் இருள இருந்தான். இப்ப அவனுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அவனுக்கு ஜீவன் வேணும், வெளியே வரணும். உன்னோட வாழ்க்கை அதேதான். இருள், வெளியே எங்கேயும் போக முடியாது. 4 சுத்தி என்ன இருக்குது? இருளு தான் இருக்குது. ஒரு சின்ன நமக்கு வெளிச்சம் கிடைக்குமா? அந்த வெளிச்சத்தை பார்த்து அப்படியே என்ன பண்ணிடலாம்? வெளிச்சத்தை பிடிச்சி அப்படியே போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். ஆனால் நமக்கு நம்ம இடத்துல வெளிச்சம் இல்லை. பெரிய பெரிய கப்பல்லாம் கரைக்கு வரைக்கும் என்ன வச்சிருப்பாங்க? கரையோரத்துல என்ன வச்சிருப்பாங்க? லைட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கலங்கரை விளக்கத்தை லைட்டு பார்த்துதான் அந்த கப்பல் அந்த வெளிச்சத்தை தேடி கரையோட வந்து சேரும். ஆமா, நமக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் இல்லாதபடினாலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டார்க் இடத்துலயே இருக்கிறோம், அந்த காலத்திலேயே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மீட்பும் அவர் என்ன நம்மளே ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார், நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பாருங்க, என்ன பண்ணாவன்? அப்படி உள்ள படுத்துட்டு இருந்தானா? சரி, மூழ்கி போச்சு, நடக்கட்டும் அப்படின்னு இருந்தானா? இல்ல, அவன் என்ன பண்ண? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த நாளே நாம் அப்படிப்பட்ட காரியிலே நாம் எடுக்க போறோம். இல்லையா? நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ண? ஜெபம் பண்ணி என்ன போகுது? எவ்வளவு சொல்றான் விளக்குறேன். அங்க மகள் மரித்து போயிட்டா, நீ இதுக்கு இனிமேல் போகிற, நீ என்ன பண்ற? தொந்தரப்படுத்துற, விட்டு போயிடலாம் வா அப்படி. அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, மீனத்துக்குள்ள போயாச்சு, நீ இந்த போற சரி அப்படின்னு பண்றான். ஜீரணமாகி அப்படியே போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. அந்த சூழ்நிலை அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் ஒருவேளை நமக்கு இறங்கி இந்த சிறையத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வர அவராலே முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அவன் தேவன் நோக்கி அவன் கூப்பிட்டான். இல்லையா? யோனாம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனம். பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. மீன் வயிற்றுல இருந்த என்ன பண்ணா? அவன் ஜெபம் பண்ண தேவன் நோக்கி அவன் கூப்பிட்டான். இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணான்? பொருத்தனை பண்ணி சொன்னானே. அப்ப மீன் வயிற்றுல இருந்து என்ன பண்ணிக்கிறான்? ஜெபம் பண்ணி இருக்கிறான், கர்த்தரை கூப்பிட்டுருக்கிறான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறான். என்ன பொருத்தனை? அது நீங்களே சொல்லிடுங்க. யோனா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. என்ன நோக்கி கர்த்தர் விண்ணப்பம் பண்ணினா? ஆண்டவரே, இந்த மீனின் வயிற்று வெளியே கொண்டு வர உம்மால கூடும். இந்த சிறியப்பிலிருந்து வெளியே கொண்டு வர உம்மால கூடும். இந்த சிறியப்பிலிருந்து நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா
நான் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறேன், அந்த பொருத்தனை உமக்கு நானு நிறைவேற்று என்று சொல்லுகிறார். இல்லையா? பாருங்க, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போற மத்தியில அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த பிரச்சனைக்கு மத்தியில ஒரு பொருத்தனையும் பண்ணினான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அந்த பொருத்தனையை கேட்டார், அங்கீகரித்தார். எனக்காக ஒரு பொருத்தனை பண்றானே, அதனால இவன் என்ன பண்ணலாம்? அப்படி விட்டுலாமா? சொல்லுங்க, அப்படி விட்டுலாமா? நான் பண்ணின என் பொருத்தனையை நான் கர்த்தருக்கு முன்பாக நான் செலுத்துவேன் என்று சொல்லி தேவன் நோக்கி முறையிடும் போது கர்த்தர் அவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார். இல்லையா? யோனா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, அவன் பொருத்தனை பண்ணி தேவ சமூகத்தை கூப்பிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த பொருத்தனை கேட்டார். உடனே மீனுக்கு என்ன பண்ணாருமா? கட்டளை ஏற்றார். என்னாச்சு? வெளியே கொண்டு வந்து கக்கி போட்டது. ஹல்லேலூயா. அப்ப நாம இந்த நாள்ல கர்த்தர் சமூகத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் சமூகத்துல ஒரு பொருத்தனையும் செய்ய வேண்டும். இல்லையா? தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை செலுத்தணும். அவன் என்ன பொருத்தனை பண்ணியிருப்பான்? எதற்காக பொருத்தனை பண்ணியிருப்பான்? ஏன் சூழ்நிலை அவனுக்கு உண்டாச்சு? தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுதுனால இப்படி சிறை பிளான் மாட்டிட்டான். ஆண்டவரே, நீ என்னை கொண்டு வச்சிருக்க சித்தத்தை என்ன பண்ண செய்யல. தேவன் அவனை என்ன வேலை கொடுத்தாரு? நினைவைக்கு போய் சீக்கிரம் சொல்ல சொன்னார். அவன் என்ன பண்ணா? அந்த சித்தத்தால் நிறைவேற்றாம தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுனால இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சிக்கி கொண்டான். சிக்கின இடத்துல தேவன் நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் நீ மன்னித்தேன்னு வெளியே கொண்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி நினைவைக்கு நான் போய் என்ன பண்றேன்? உங்களோட வார்த்தையை நானு சொல்றேன். இதுதான் பொருத்தினேன். இல்லையா? தேவ சமூகத்துக்கு நீங்க விலகி நீங்க ஓடக்கூடாது. தேவன் உங்களுக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சுக்கிறாரு. அந்த சித்தத்தை செய்ய முடியாத நீங்க ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருத்தனை இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சித்தம் செய்ய வச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தை செய்யாதபடி தேவ சமூகத்துக்கு விலகி போகக்கூடாது. ஆண்டவரே, நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க? நீங்க வெளியே கொண்டு வாங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையில என்னன்ற சித்தத்தை நானு நிறைவேற்றுகிறேன் என்று பொருத்தனை பண்ணான். கர்த்தர் பார்த்தா என்னோட சித்தத்தை செய்யணும் பொருத்தனை பண்ணான். இல்ல, உடனே என்ன பண்ணாரு? மீனுக்கு அவன் கர்த்தர் என்ன பண்ணாரு? கட்டளை விட்டார். மீன் என்னாச்சு? வெளியே வந்து கக்கி போட்டதே கரையில. இல்லையா? இது என்ன இருக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையை இப்படிதான். அந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்? கடனை கழிச்சு கொண்டிருக்கிறோம். வியாதியில, நோயில, சொல்ல முடியாத வெளி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தை ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விலகி இத்தனால என்ன பண்ண ஓடி போனேன், ஒரு உடன்படிக்கை மீறி போனேன், நியாயப்பிரமாணத்தினை கடைபிடிக்கல. நீ என்ன பண்ணுவேன்? அதை நான் கடைபிடிப்பேன். ஒரு சமூகத்துக்கு முகத்துக்கு நான் விலகி ஓட மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலாக என்ன நீங்க கொண்டு வச்சு சித்தத்தை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது எப்படி யோனா அந்த மீன் வயிற்றுல வந்து வெளியே கக்கி போட்டது, அதே போல கர்த்தர் உங்களுடைய வியாதியிலிருந்து வெளியே கக்கி போடுவார். உங்கள் நோயிலிருந்து கர்த்தர் உங்களை கக்கி போடுவார். கடன் பிரச்சனை கர்த்தர் உங்களை கையிலே கக்கி போடுவார். நீங்க வெளியே வந்து விடுகிறீர்கள். வேலையா சிரிப்பு. அதுக்கு என்ன நம்ம பொருத்தனை பண்ணணும். தேவனோட முகத்தை விட்டு என்ன விலையே ஓடக்கூடாது. கர்த்தர் என்ன கொடுத்தாரு அவனுக்கு? யோனாவுக்கு கர்த்தருக்கு என்ன சித்தம்? யோனாவுக்கு அவன் நினைவுக்கு போகணும், கர்த்தர் வார்த்தைய அவன் சொல்லணும். அதுதான் யோனாவுக்கு சித்தம். அவன் சித்தத்தை செய்யல, கட்டவாது கீழ்படியில, தேவன முகத்தை விட்டு என்னவனா விலகி ஓடுனா. இப்ப நினைச்சு பாருங்க, தேவ சித்தத்தை நீங்க செஞ்சுக்கிறீங்களா? உடன்படிக்கை நீங்க கடைபிடித்திருக்கிறீங்களா? அவரு முகத்துக்கு முன்னாடி நீ நிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிறார். யார பார்த்து? மோசே, அதிகாலை என்ன முகத்துக்கு முன்பாக வந்து நில்லு, என் சமூகத்துல என் முகத்துக்கு முன்பாக நில்லு. ஒவ்வொன்றும் அவர் முகத்துக்கு முன்பாக தான் நிற்கும். அவரை விலகி நம்ம வேற முகத்துக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம விலகி போகக்கூடாது. அவர் தெளிவா இருக்கிறாரு. முதல்ல அவரு தான், அதுக்கப்புறம் தான் எல்லாம். என்னோட முகத்தை விட்டு
என்னுடைய சமூகத்துக்கு நீ விலகி ஓடுனா உன் வாழ்க்கையில பெருவெல்லம் வரும், காற்று அடிக்கும், கடல் கொந்தளிக்கும். அப்ப போகும்போது பிரதர் பாஸ்டர் கப்பல் ஆடுதுங்க, கப்பல் ஆடத்தான் செய்யும், தண்ணி இல்லை. இல்லை காத்து வருங்க, காத்து வரும். இல்லை கப்பல் உடைய மாதிரி இருக்குது, உடையும். ஏன் விலகி போறீங்க தேவ சமூகத்தை விட்டு? ஏன் உடன்படிக்கை மீறி போறீங்க? இப்ப கொண்டே பைபிள் கொண்டே போட்டு அடுத்தவங்க பைபிள் எடுக்கிறது. கர்த்தர் பாட்டே இருக்கிறாரு, பெருவிளக்கு அனுப்புறாரு, பெருங்காற்று அனுப்புறாரு, கர்த்தர் உடையத்துக்கு கொந்தளிப்பை கர்த்தர் அனுப்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிச்சம் இல்லாதபடி என்னாவது இருளாய் இருக்கிறது. வெளிச்சம் இல்லாதபடி இருளா இருக்கு. அந்த இருளும் தெரிஞ்சு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதில்லை. நடக்கிட்டோம், யார் மாற்ற முடியும்? நடக்குதுங்க, போயிட்டு போகுதுங்க. யோனா அப்படி உள்ள அந்த சூழ்நிலை யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நீரோட்டம் அவனை தள்ளியது, கடல் பாசி அவன் தலையில எல்லாம் சுற்றி கொண்டது, கடலின் ஆழமுட்டன் போனான். கர்த்தாவே நீங்க தள்ளி விட்டுட்டீங்க, ஆனாலும் என் ஜீவனை காப்பாற்ற ஒரு மீனிங் ஆயத்தப்படுத்தி வச்சுக்காரு. அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே, துதிபலி கர்த்தர் செலுத்தினான் அவனுக்கு. இல்லையா? ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக போட்டுனோம்னா, ஆண்டவரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, இந்த ஒரு விஷயம் என்னையே நினைத்தருளும். சிம்சன் சொன்னான், பயங்கரமான பராக்கிரமசாலி இருந்தான். அவன் எல்லாம் முடிஞ்சது, கண்ணை நோண்டியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு. கடைசியில கர்த்தர் சொன்னான், ஆண்டவரே ஒரு விஷயம் நீ நினைத்ததுப்பா சொன்னான். மீண்டுமாக அவனுக்கு என்ன கர்த்தர் இறங்கி என்னாவது சிரசின் மேலே முளைக்க ஆரம்பித்தது. மீண்டுமா கர்த்தர் பலமாக இறங்கினார். அந்த ஒரு விஷயம் நம்ம கர்த்தர் சமூகத்தை கேட்கிறதே இல்லை. ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிச்சான், எனக்கு இறங்கி கேட்கறதே கிடையாது. அவர் செய்யும்போது செய்யட்டும், நாம ஏன் போய் கேட்டுட்டு நாமே கேட்டு நான் தப்பு பண்ணேன் அவதான கொடுக்க முடியாது, நான் போய் கேட்பேனா? கேட்டாதான் கிடைக்கும். சிம்சோன் கேட்டான் கடைசி நாள்ல, யோனா கேட்டான் 3 நாள் உட்காந்து பாஸ்டிங் போட்டு கேட்டுருந்தான் உள்ள கொண்டு. உள்ள எவ்வளவு ஒரு நாட்டம் தெரியுமா? மீன் போது ரோசப்பு மாட்டடிக்குமா, ஸ்மெல்லா இருக்குமா, கரு கும்முன்னு குடல்ல எவ்வளவு உள்ள. ஆனா இத்தனை சூழ்நிலையிலும் யோனா ஜீரணமாக இருந்தான். அதே போல இத்தனை சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆதாரத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, கூப்பிடுறது இல்ல. யோனா மாதிரி கூப்பிடுங்க, ஆண்டவரே நான் உனக்கு பொருத்தனை பண்ற, இந்த வியாதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க, சித்த செய்யறேன். நோய்க்கு வெளியே கொண்டு வாங்க, சித்த செய்யறேன். ஆண்டவரே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன எப்படி பிரச்சனை, என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்துக்கு விலகினா போகணும், தப்புதான் ஆண்டவரு, என்ன மன்னிங்க கேட்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டது போல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து அவர் கக்கி போடுவார் கரையில. மீன் வயிற்றுல வெளிச்சமா இல்லாதபடி இருளா இருந்தது, அவன் கக்கி போட்டதுக்கு அப்புறம் சூரிய ஒளி அவன் பார்த்தான். கர்த்தர் உங்களுக்கு ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு முன்னாடி உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். ஆமா, சர்ப்பம் கடித்த போது எல்லாம் மோசடி ஓடிச்சாங்க. வெங்கல சர்ப்பம் செஞ்சு மாட்டி வை சிலுவையில, யாரெல்லாம் அந்த வெங்கல சர்ப்பத்தை பாக்குறாங்களோ அவர் எல்லாத்துக்கும் கர்த்தர் இன்னொன்னு ஜீவனை கொடுப்பான்னு சொன்னார். யாரெல்லாம் இயேசு நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுப்பார், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சு அவருதான். இப்ப நம்ம இருள இருக்கிறோம், இருள இப்ப நம்மளோட வேலை என்ன? கர்த்தர் நோக்கி கூப்பிட வேண்டும். என்னன்னு கூப்பிடணும்? மீதி பாதி கட்டி இருக்கிற, மீதி கட்டி கொடுங்க ஆண்டவரையும் கூப்பிடணுமா? இருள் இருக்கிற ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் யாரு? நீங்க தான். உங்களோட சமூகத்து விளையாடி நான் ஓடி போனேன், வேதத்தை மறந்தேன், உடன்படிக்கை மீறினேன். ஆமா, கர்த்தர் காரியத்துல எல்லாவற்றையும் விலகி விலகி போனேன். அதனாலதான் பெருங்க காற்று
பெரிய கொந்தளிப்பு வந்தது. வாழ்க்கையே முடிஞ்சு போற அளவுக்கு பிரச்சனைலாம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அம்மா இதை விட பெரிய என்ன? யோனாவே என் வாழ்க்கை நீ மீறி போயிட்ட, அதனால கதவு தூக்கி போட்டாங்க, நீ அப்படியே போய் ஆண்டு விட்டுட்டாரா? என்ன கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தார். அவர் இரக்கம் உள்ளவர் இல்லையா? அவன் என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார் இல்லையா? அதனால இரக்கமுள்ள இருக்கிறதுனால நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கவும் முடியாது. ஆண்டவரே நான் உனக்கு பொருத்தனை பண்ணிக்கிறேன், அந்த பொருத்தனை சிறப்பு சொன்ன உடனே யோனாவை கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு அது வெளியே கொண்டு வந்து போட்டது. நீங்க எப்ப தேவன் நோக்கி கூப்பிட்டு ஒரு பொருத்தனை செலுத்தீங்களா, அந்த நிமிடத்துல இருந்து வாழ்க்கிற பிரச்சனையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து கக்கி போட்டு விடுவான் இல்லையா? அதுக்கப்புறம் யோனா என்ன பண்ணா? கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நினைவுக்கு போய் கர்த்தர் வார்த்தையை சொன்னாங்க. அதே மாதிரி கர்த்தர் உங்களை அப்படியே கொண்டு போவார் இல்லையா? உங்களை கொண்டு என்ன செய்ய சித்த வச்சிருக்கிறாரு, அது சித்தத்தை யாரும் கொடுக்க மாட்டாரு, உங்களை கொண்டுதான் செய்வார் இல்லையா? ஆமா, மீன் வாட்டில போட்டா இன்னொன்னு உங்களை கொண்டு கர்த்தர் செய்துட்டு இருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதுலயும் வந்து உட்கார்ந்துட்டு சரி உள்ள போயாச்சு நானும் ஆகட்டும் அப்படின்னா அப்படித்தான் பாருங்க. சிம்சன் பாருங்க, ஆண்டு என்ன பண்ணாரு? பெரிய எச்சரிக்கை கொடுத்தாரு, பலமா இறங்கினார். ஆனா அவர் என்ன சொன்னான்? என்னோட செஞ்சு எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். சமூகத்துல அவன் கர்த்தர் சாகுக்காக இல்ல, வாழ்வதற்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் நமக்காகவும் மற்றொரு பிரயோஜனப்படுத்தக்காகவும் இருக்கணும். யோனா சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால நினைவு பட்டணம் மனம் திரும்பினது இல்லையா? உங்களுக்கு ஒரு ஜீவன் நினைவுபட்ட எத்தனை 1,20,000 பேர் மனம் திரும்பிக்கிறாங்க பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த சித்தத்துக்கு நீங்க தடை பண்ணாதீங்க. நான் சின்ன ஆளுங்க, நான் போய் என்ன, நான் ஒன்று உதவாங்க, நான் போய் என்ன செய்ய போறேன், யாருங்க மதிக்க போறா? அப்படி இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். நான் சின்ன பின்னூசிங்க, நான் எதுக்கு யூஸ் ஆகுவேன்? பின்னூசி தேவைப்படும் இல்லையா? ஆமா, புன்னூசிங்க, புன்னூசி தேவைப்படும். கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு தேவ சமூகத்தை விட்டு நீங்க விலகி ஓடக்கூடாது. தேவ உடன்படிக்கையை நீங்கள் மீறக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாரோ அதை செய்யாம நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைவுக்கு போசன் எங்க போறீங்க? தர்சிசுக்கு ஓடக்கூடாது. நம்மளோட பார்வையில கர்த்தர் சொன்ன வார்த்தை தப்பா தெரியும், ஆனா அவருக்கு அது நீதியா தெரியும். நம்மளோட பார்வையில் நமக்கு இது கரெக்டா தெரியும், இது கரெக்டுங்க நம்மளோட பார்வையில, ஆனா தேவ சமூகம் அது தப்பா தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது நம்மளோட வேலை. அவர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம செய்யணும். கச்சாடி காலியா இருக்குது, தண்ணி ஊத்துனா தண்ணி ஊத்தணும். நீங்க தண்ணி ஊத்தி நீங்க எப்படி திராட்சை மேல ஒண்ணும் இல்லையா, வெறும் தண்ணி மட்டும் இருக்குது இப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. ஊத்தணும், ஊத்திடணும். செய்வது யாரு? அவரு செய்வாரு. இல்லாதவர்கள் இருக்கு வாய்க்கிற தேவன் அவரு. ஆமா, அந்த தண்ணி இல்லாம கூட தேச வரக்கா வாழ முடியும். நாம என்ன பண்ணணும்? சேவனை காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் இல்லையா? இன்னும் யோனா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆமென் அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தை, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? மீண்டுமா படிங்க அந்த வார்த்தை. முன்னோட்டு அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன பாருங்க. மாலை சொல்றான், எழுந்தும் தேவன் நோக்கி வேண்டிக்கொள். அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? நித்திரையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, போடாம இருக்கு தெரியுது, வியாதி இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு வந்தும் தேவன் நோக்கி கூப்பிடாம தேவ சமூகத்துக்கு முன்பாக வராம நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதான் சொல்கிற கர்த்தர், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவன் நோக்கி கூப்பிடு. எழுந்திரு, உன் நிலைமையிலிருந்து எந்திரிச்சு தேவன் நோக்கி கூப்பிடு.
கர்த்தர் உனக்கு இனி கட்டளையிட்ட போல உனக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? எல்லாம் எழுத நிக்கலாம்.